இங்கே அந்த காட்டுக்குள்ள இருக்க கிராமத்துல ஒரு வயசான பாட்டி பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே இன்னுமா நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க என்ன யாரும் சாகடிக்கவும் முடியாது, எனக்கு சாவே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படியே கட்பான இந்த அரண்மனை சேர்ந்த ஒருத்தனை எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவன் நிறைய கடன் வாங்கி மாட்டியிருப்பான். சோ அரண்மனையை எப்படியாச்சும் வித்ததுமே நான் காசை தரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து சமாளிச்சுட்டு கிளம்புறான். அண்ட் இங்க ஹீரோயின் ஹஸ்பண்டுமே நம்ம எல்லாருமே திரும்பவும் கொல்கத்தாக்கே போயிடலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் இங்க நடக்கிற பிரச்சனையை பார்த்தா சீக்கிரமா முடிகிற மாதிரி தெரியல, நீங்க வேணா போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த அரண்மனையை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து திரும்பவும் பிரச்சனை ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அந்த அபியோட அப்பா தான் இந்த பூஜையை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதனால அபியுமே நான் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயின் ஹஸ்பண்ட் பெத்தவங்க எப்பவுமே பிள்ளைங்களுக்கு நல்லதான் செய்வாங்க, சோ அவங்க பேச்சு கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவன் நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா அம்மாவும் உங்க அப்பா அம்மாவும் ஒரே மாதிரி கிடையாது, நீங்க புரிஞ்சுட்டு வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இந்த கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கவன் இந்த அரண்மனையை சீக்கிரமா வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஆனா இவங்க இருக்கிற பிரச்சனை நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்ப ஹீரோயின் இவன் சட்ட பின்னாடி கரா இருக்காது என்னதுன்னு கேட்கறாங்க. ஆனா இவன் எதுவுமே சொல்லாம அங்க வந்து கிளம்பிடுறான். இந்த அபியோட அம்மா கிட்ட இந்த ஹஸ்பண்ட் அந்த பூஜையை நம்ம பையன் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணானா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நீங்க பண்ண பிரச்சனையோடவா இது பெருசாக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் அமைதியா இருக்காரு. அப்ப இந்த வீட்டோட வேலைக்காரன் 200 வருஷமா பூட்டி இருந்த அந்த அறைக்கிட்ட போயிட்டு விளக்கேத்தான். திடீர்னு பார்த்தா பாம்போட சத்தம் கேக்குது. அதை கேட்டதுமே இவன் கையெடுத்து கும்பிட்டாங்க வந்து ஓடியே போயிடுறான். தென் இங்க அபி மானசி அம்மனுக்கு பூஜை பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு கதவை திறக்கிறான். கதவு பூட்டி இருக்கு. பார்த்தா அவங்க அப்பா பூட்டு போட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா இவன் கதவை திறக்க சொல்லி கத்திட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாருமே அவன் பூஜை பண்ணா என்ன இப்ப திறந்து விட சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு கிடுபிடியா இருக்காரு. அப்ப இதை பார்த்த ஹீரோயின் அவனுமே இந்த அரண்மனையை சேர்ந்தவன் தான், சோ அவனுக்குமே இந்த பூஜை பண்ற உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு கதவை திறக்கலான்னு போறாங்க. பட் அதுக்குள்ளேயே வேலைக்காரன் வந்து கதவை திறந்து விட்டுறான். சோ இவரும் வெளியே வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இப்ப வீட்டுல இருக்க எல்லாருமே நம்மளோட கஷ்டம் தீந்துன்னு சொல்லிட்டு நம்பிக்கையா பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த சாமி வேஷம் போட்டவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து அடுத்ததான் உங்களை யாரோ ஒருத்தர் சாக போறீங்க ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்டதுமே எல்லாருமே திரும்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் வெளியில இன்னொரு சாமி வேஷம் போட்டுட்டு இருக்கவங்க நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்தவங்களும் சேர்ந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ள ஓடி போறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இத கூடவே இருக்க இன்னொரு பொண்ணு கிட்ட சொல்லி இந்த அபி மேல தான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, அவன் தான் இவங்களை வர வச்சு பாம்பெல்லாம் ஏவி விட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தோணுது. சோ அவங்க ரூமை செக் பண்ணி பார்த்தா சரியானு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் அபி கேட்டுறா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு எதிரில் இருக்க பொண்ணு கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினை முறைச்சிட்டு போறான். ஆனா அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ரூமுக்குள்ள இருக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குது. இவங்களும் வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த அபியோட அப்பா ஒரு வயசான பாட்டி கிட்ட பேசிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. இவங்களுமே அதை பார்த்துட்டு வரும்போது இவங்க மாடியில பேசிட்டு இருந்த பொண்ணோட ரூமுக்கு வெளியே இருந்து ஒருத்தன் ஓடுறா. இவங்களுமே போய் பாக்குறாங்க. ஆனா போற வழியில ரத்த கரையில காலாச்சிலாம் இருக்கு. அண்ட் உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ரத்த கரையில பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்கா. சோ இதுக்கெல்லாம் காரணம் அபியா தான் இருப்பான்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க.